ஓகே, ஸோ இப்போ வந்து ஜிம்பாப்வே வந்து அவங்களுடைய போலிங் டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கவனிங்க, இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, 4வது டீம் யார் அப்படின்னா, அதாவது அன்பீட்டன் டீம். அந்த இமேஜை இப்போ டைரக்டர் காட்ட போகிறாரு. 4 டீமோ இதுவரையும் இப்போ ஆடின 4 மேட்சஸ்லையும் தோக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் இவங்க எல்லாமே சாம்பியன் ஆன டீம்ஸ். ஸோ அந்த வரிசையில் இவங்களும் ஆடியிருக்காங்க. ஒரு மேட்ச் மட்டும் மலையில் ஆடலை, இருந்தாலும் அவங்க வந்து சூப்பர் 8க்குள்ளே போகிறாங்க. ஸோ இந்த 4 டீமும் நம்ம இதுக்குள்ளே வராங்க. இந்த 4 டீம் கூட தான் நம்மளும் விளையாட போகிறோம். ஸோ இவங்களுக்குள்ளே நடக்க போகிற மேட்சஸ் இதில் வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. ஓகே, இந்தியாவுடைய பேட்டிங் பார்த்துருக்கீங்க, இந்தியாவுடைய போலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்துருக்கீங்க. ஜிம்பாப்வேவுடைய பேட்டிங் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ பலவீனம் எல்லாம் பார்த்தோம். போலிங் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நம்மளுடைய ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் பற்றி யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த கேள்விக்கு தான் லிவி கிட்ட நான் போகிறேன். லிவி, ஸோ கம்பேரிட்டிவ்லி சூப்பர் 8ல் வந்திருக்கிற இந்த 8 டீமில் யார் ரொம்ப லீஸ்டாக இருக்கிறா அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க? இந்தியா எங்கே இருக்கு அப்படின்னு சொல்ல போகிறீங்க? ஃபீல்டிங்கில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? என்னை பொறுத்தவரை ரொம்ப நல்லா பண்ண மாதிரி தெரியல. மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது யார் நல்லா இருக்கா? கண்டிப்பா. அதாவது இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா வந்து தொடர்ந்து நிறைய ஃபீல்டிங் சொதப்பெல்லாம் பாக்குறோம். ஏன்னா பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கேச்சஸ் மிஸ் பண்றது வந்து கொஞ்சம், அதாவது இந்த T20 வேர்ல்டு கப்னு இல்ல, நம்ம அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் நிறைய அவங்க கேச்சஸ் மிஸ் பண்றது. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த 4 மேட்ச் தான் இப்போ T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகி ஒரு 4 மேட்ச் ஆடி அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 9 கேட்ச்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா, ஒரு மேட்சே திருப்பி போடும். ஏன்னா நம்ம ஒரு கேட்ச அன்னைக்கு லாஸ்ட் வேர்ல்டு கப் அந்த சூரியகுமார் யாதவ் வந்து அந்த ஒரு கேட்சை மிஸ் பண்ணி இருந்தாருன்னா அப்போ நம்ம வந்து டைட்டில் வின்னரே ஆயிருக்க மாட்டோம். ஸோ அப்போ அப்படி பாக்குறப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம நிறைய கேட்சஸை விடுறத பாக்குறோம். ஒரு பயங்கரமான மிஸ்கம்யூனிகேஷன் டீமுக்குள்ள இருக்கிறத பாக்குறோம். எல்லாருமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு டீம் வந்து ஒரு பயங்கர கொலாப்ஸ்ல இருக்கோ அப்படின்றது தான் எனக்கு இந்த 11 பேரை தாண்டி இந்த 15 பேர் டீம் ஸ்குவாடே பாக்குறப்போ இது ஒண்ணுதான் தோண்டிட்டே இருக்கு. ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அயர்லாந்து நம்மளுக்கு தெரியும், ஓகே, அவங்க ஒரு கொஞ்சம் பாத்தீங்கன்னா நார்மலா தான் ஃபீல்டிங் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து 10 கேட்ச் மிஸ் பண்ணாங்கன்னா இங்க இவங்க பாத்தீங்க அப்படின்னா 9 கேட்ச் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே யோசிப்போம் என்னன்னா, ஜிம்பாப்வே தான் இந்த டாப் இதுல இருப்பாங்க, இந்த அட்லீஸ்ட் வருவாங்கன்னு பார்த்தா, ஆனா ஜிம்பாப்வே ஒரே ஒரு கேட்ச் தான் மிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் 8 டீம்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா கேட்ச் மிஸ் பண்ணது ஜிம்பாப்வே. இந்த 8 டீம்ல யார் ரொம்ப கேட்சஸ் அதிகமா மிஸ் பண்ணிருக்கான்னு பார்த்தா இந்தியா அப்படின்றது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமா பாக்குறோம். ஏன்னா வர்ற சூப்பர் 8ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா சூப்பரா ஃபீல்டிங் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியும். இங்க வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பறந்து ஃபீல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்பாப்வேவாவது மிஸ் பண்ணுவாங்க பார்த்தா ஜிம்பாப்வே பாருங்க 21 கேட்ச்ல ஒரு கேட்ச் மிஸ் பண்ணி 20 கேட்சை வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 95.2%. அதாவது அந்த கேட்ச் எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா பறந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஏன்னா அன்னைக்கு ஆஸ்திரேலியா கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிளையிங் கேட்ச் ஒன்னு பிடிச்சார். அதுக்கப்புறம் தான் அந்த மேட்சே பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே கிட்ட வந்ததை பாக்குறோம். ஸோ இங்க இந்தியா பாத்தீங்கன்னா நெதர்லாந்து கூட எல்லாம் கிட்டத்தட்ட 4 கேட்ச் மிஸ், அதுவும் ஒரே ஓவர்ல 2-3 கேட்சை வந்து நம்ம மிஸ் பண்றத பாக்குறோம். ஸோ அதை இப்போ நம்ம சூப்பர் 8 குள்ள போகும்போது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய டிராபேக்கா இந்தியா டீமுக்கு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கதை நம்ம பாக்குறோம்.